ஓம் அருணாச்சலாய நமः ஓம் பிரசீதசே நமः ஓம் ஸ்வரூபிணே நமः ஓம் அபாம்பதயே நமः ஓம் மகரராஜாய நமः. என்ன இருந்தாலும் இந்த மாதிரி வருஷா வருஷம் உங்களுக்கு நீங்களே திவசம் கொடுக்கறது கொஞ்சம் கூட நன்னா இல்ல. என்னைய நல்லா இல்ல? என் கை நல்லா இருக்கா? என் கால் நல்லா இருக்கா? என்னை எப்ப எப்படி ஆக்கணானோ அப்பவே நான் செத்து போயிட்டையா. இந்த இடத்துல என் போட்டோவுக்கு பதிலா அந்த வேலுவோட போட்டோவை வச்சு எப்போ திவசம் கொடுக்கறனோ அது வரைக்கும் இது தொடரும். சோமாய மங்களாய புதாய புரசுத்ரதனி விரக்ஷராகவே கேதவே நமோ நமः. நீ என்னடா துடிக்கிற? இவன் என்ன உனக்கு பங்காளியா, சொந்தக்காரனா, பழக்கமா, இல்ல ஏதாவது சொத்து எழுதி வச்சிருக்கானா? இடத்து கூட்டு வந்தமா காது வச்ச மாதிரி நாலு இறக்க காரியத்தை முடிச்சமான்னு இல்லாம ஏதோ ஒரு ஜிம்ல போட்டுட்டு ஜம்மன் எண்ணெய் தேய்ச்சி நிக்கல. எஃப்ஐஆர் போட்டு ஃபைல க்ளோஸ் பண்றதுக்குள்ள இலவன் தாவு தீர்ந்து போச்சு. சாட்சி சொல்ல எவனா வருவானான்னு கேக்குறீங்க. ஒரு பயப்புள்ள வரமாட்டான். ஒருத்தன் வருவான்னு நினைக்கிறேன். என்ன புதுசா சொல்றீங்க? இந்த ஊர்ல உங்களை எதிர்த்து சாட்சி சொல்றதுக்கு எந்த பயப்புள்ளைக்கு கெத்து இருக்கு? இருக்கு, ஒருத்தனுக்கு இருக்கு. இங்க ஜிம் வச்சு நடத்துறான வேலு, அவனுக்கு இருக்கு. அவன் என் கைய பிடிச்ச புடிக்கல. ஒரு வீரம் தெரிஞ்சது. புரியுது புரியுது. டவுட் வந்துருச்சு. விடுங்க, அவன் வீரத்தை வரிசை பாத்துருவோம். கொலை நடந்தது நீ பாத்தியால? ஐயா, யாருமே சாட்சி சொல்ல வரமாட்டேங்கிறாங்க ஐயா. நீங்களாவது நடந்த உண்மையை சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. என் புருஷன் அநியாயமா பொண்ணவனை தூக்குல போடணும். சொல்லுங்க ஐயா, பார்த்தது சொல்லுங்க ஐயா. சாட்சி சொல்லாம விட்டுடாதீங்க ஐயா. என்னல நான் கேக்குறேன், அவ கேக்குறா. ஐயனார் சில மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க. கேட்கிறேன்ல, கொலைய நீ பாத்தியா இல்லையா? நான் பாக்கலீங்க. அந்த ராகவன் உள்ள போனா ஊருக்கே நல்லது. அது உன்னால நடந்ததா இருக்கட்டுமே. துணிஞ்சி ஆமா பார்த்தேன்னு சொல்லல. பார்க்காத எப்படிங்க பார்த்தேன்னு சொல்ல முடியும்? சரி, வெக்கமால உனக்கு? ஆம்பளை தானே நீ? எதுக்குல இவ்வளவு பெரிய உடம்பு வளர்த்து வச்சிருக்க? உனக்கு எண்ணத்துக்குல மீச? கடைசியா நான் உனக்கு சொல்லுறேன், நான் உனக்கு பாதுகாப்பு தரேன். கொலைய நீ பார்த்ததா சாட்சி சொல்லுதியா? இல்ல, நான் பார்க்கல. பார்க்கலன்னு எழுதி தரியா? தரேன். என்ன மேற்படியா வாக்குமூலம் கேட்டீங்களா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏல நிக்கிற? கிளம்பு, உனக்கு ஆயுசு கட்டி. போல அண்ணே, ஏன் போலீஸ்ல சாட்சி சொல்லல?
அப்படி கேட்கறியம்மா? திருத்தணி முருகன், பழனி, தைப்பூசம் வரப்போகுதுன்னா போதும். இந்த மாதிரி வேலை வெட்டி எல்லாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க வசூல் பண்றதுக்கு. நிறுத்துறா. half an hour இருக்கு. எதுக்கு இந்த Dress வாடகை டைம் முடியதுக்கு. ஏய்யோ, இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்கு முன்னால எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல. அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டிட்டு வர்ற போயா. half an hourல குடுக்கலைன்னா டபுள் ஆகும். எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, மொட்டை மண்டை பொழந்துரும். போயா. கல்யாணம் ஆகட்டும். சரி டேய், பாட்டு. ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சோறு கிடைக்காத. வண்டி திருப்பு. முருகா, நில்லு முருகா. ஏன் நிக்கணும்? பார்க்கத்தே வந்திருக்க முருகா. உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல. பார்க்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா. அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சும் பக்தியாச்சும் இருக்கேன். சரி, அருள் தர்றேன். முதல்ல உண்டியல காணிக்க போடு. காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன். காட்டு. பாட்டி, கொய்யா பழம் இருக்கா? கொய்யாவா? நல்ல கனி நடக்கட்டும். முருகா, ஆ காட்டு. ஆடி பாவியலா, நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பமாவில் இருக்கு. அநியாயமா ஒரு உசுர கொல்ல பாத்தீங்களடி. இப்படி சாமி வச்சம் போட்டு ஊரை ஏமாத்திரியே, அதுக்குத்தான் இந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழப்பு வைக்கலாம்லடா. கௌரவத்தை பத்தி நீ பேசாத. ஒருத்தி இங்க இருக்கா, இன்னொருத்தி எங்க? அவ வேலுவோட மேட்னி ஷோ சினிமாக்கு போயிருக்கா. இந்த பார், ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நம்ம கல்ச்சர், ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். கிளவி, இதெல்லாம் கேக்குறதியா? தப்பேலோட தருதல. உலகத்துல எல்லாமே ரெண்டு தான்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பரப்புக்கு சாதி ரெண்டு, பொண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, காலு ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி உள்ள ரெண்டு. என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு? சபா, இப்பவே கண்ணை கட்டுது. ஏய் கிளவி, என்ன முருகன் கூட பார்க்காம கை சரசம்? இப்படி வழியேற்ற முட்டாளா இருந்தா அடிக்காம என்னடா பண்றது? டேய், எனக்கு ஒரே ஒரு பேத்தி தான், அவ இவதான். ஒரே ஒரு பேத்தியா? அப்ப தங்கச்சிக்காரி? அது சும்மா விளையாட்டுக்கு, எல்லாரும் சேர்ந்து கலாட்ட பண்ணும். நிப்பாட்டு. விளையாட்டுக்கா? எனக்கு தாறுமாறா கண்ணை கட்டுது. வட்டி பணம் தானே, நான் அவனை கவனிச்சுக்கிறேன், நீங்க விடுங்க. வாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம முருகனை பார்க்காட்டி எனக்கு எந்த வேலையும் ஓடாது. முருகன் கிட்ட என்ன வேணுங்க? என் தங்கச்சி பரீட்சையில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றதுக்காக வர தைப்பூசம் இன்னைக்கு காணிக்கா முருகனுக்கு வேல் சாத்துறதா வேண்டிக்கிட்டேன். அப்புறம் வேற ஒண்ணும் வேண்டலையா? வேற ஒண்ணும் வேண்டலையே. யோ மரமண்டோ, நமக்கு சீக்கிரம் கல்யாணம் முடியணும்னு வேண்டிக்கலையா? எதுவும் சொன்னியா? ஹலோ ஃப்ரெண்ட், ரொம்ப தேங்க்ஸ். நான் கொலை செஞ்சதை பார்த்தோம் பார்க்கலன்னு போலீஸ்ல சொல்லிட்டியாமே. என் மனசுல நீ நெருங்கிட்ட. உனக்கு எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட வா. வரோம் ஃப்ரெண்ட். நில்லுங்க. ஒரு கொலைய பார்த்து நீங்க சாட்சி சொல்லலையா? பயமா, சுயநலமா, இல்ல அலட்சியமா? எனக்கு இந்த அடிதடி, வம்பு சண்டை இதெல்லாம் பிடிக்காது. அது பயம், சுயநலம், அலட்சியம்னு எப்படி வேணா வச்சுக்க. நல்ல டீப் லைட் வியாபாரம். இதை வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு. விக்கிற வாழ்க்கை கருங்குமுன்னு இருட்டா கிடக்கு. கருமத்தை விக்கிறதுக்கு 3 சேல்ஸ்மேன் வேற. அழுத்துக்காதப்பா, நீங்க 3 பேரும் கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க. எதை பத்தி சொல்ற? ஜோசியமா பாக்குற நீ? உங்க 3 பேர்த்தோட முதல் எழுத்த சொல்லப்பா. முதல் எழுத்து என்ன? வேலுக்கு வே, கணவதிக்கு கா, பழனிக்கு பா, வேக்காப்பா. அட இங்கிலீஷ்ல சேர்த்து சொல்லப்பா. இங்கிலீஷ்ல வந்து விஜிபி. இன்னொரு தடவை சொல்லு. பிஜிபி. இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேறி இருக்கிற பிஜேபி பிரதேஷ் உங்களை மாதிரி தவணை திட்டத்துல ரேடியோ வித்து தானே வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. அட பாரியா, யோ நான் முன்னேறனே இல்லையா? நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கியா? ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு பல்பு வேணும். 40 ரூபா கொடு. 40 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தரையலா? 5 ரூபாய்க்கு பீஸ் போனது இருக்கு. பரவாயில்ல கொடு. அது எரியாதியா? பரவாயில்ல கொடுக்குறேன்ல. என்னங்கடா அது? சரி 5 கொடு. இந்த அப்படி இத வச்சு என்ன பண்ண போற? இப்ப பாரு. என்னத்தை பாக்க? என்ன நடக்குதுங்க? யோ, என்னைய கரும்பு திங்கிற மாதிரி திங்கிற?
காலை டிஃபனே தான். காலை டிப்பனா? அப்ப மத்தியானத்துக்கு 5 குண்டு பல்பம் தொட்டுக்க சீரியல் பல்பம். சீரியல் பல்ப தொட்டுக்குருவியா? அப்ப நைட்டுக்கு? நைட்டு ஒரே ஒரு வீடு பல்பு தான். ஏண்டா பல்புக்கு பிறந்த பரதேசி, இத முதல்ல சொல்லப்படாதா? சரி சரி, நீ கொஞ்சம் சாப்பிடு. எது நான் சாப்பிடவா? எனக்கு அவன போய் உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். நான் சாப்பிட்டா அவரு கிழிஞ்சிரும்டா. நான் வேணா ஊட்டி விட்டா? ஊட்டி விடுறியா? சாப்பிட மாட்டேங்க நானே. ஐயோ பயல, இவனால நமக்கு கண்ட கட்ட ஆரம்பிச்சிருச்சே.